நம்ம வந்து பாவக்காய் செடி பார்த்தோம்ல, அதில் எத்தனை நம்ம பறிச்சிருக்கிறோன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், டொன்டோடாயின் 1 2 3 4 5 6 6 க்ரீனாக இருக்குது, 7 8 9 கூடவே 3 குட்டி குட்டி தக்காளி, 3 குட்டி குட்டி தக்காளி, 3 ஒரு 4 காய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பழுத்து கொட்டிடுச்சு, மழைக்கு பிஞ்சிலே பழுத்துச்சு. ஒரு 2 காய் வந்து நல்லா முத்தி பழுத்துட்டு இருக்குது. நாங்கள் ஊருக்கு போயிட்டு இருந்தோம், அந்த நேரத்தில் பழுத்து கொட்டிகிட்டே இருக்குது. அப்புறம் ஒரே ஒரு செடி மார்க்கெட்டில் தான் வாங்கினது, அது எடுத்துன்னு வந்து அந்த விதையை போட்டேன். கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 50 காய்க்கு மேலே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குட்டி ஆயிடுச்சு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டு இவ்வளோ நீட்டு இருக்கும், ஒரு காய் இவ்வளோ நீட்டு இருக்கும். 2 காய் போட்டால் ஒரு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ பெரிய காய் இருந்தது. இப்போ குட்டி சைஸாக ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், இப்போ லாஸ்ட்டு சைஸாக இந்த சைஸுக்கு வருது. இந்த பாருங்களேன், இந்த பாருங்கள், இதுதான் சைஸு. இதுக்கு மேலே விட்டால் அந்த மாதிரி பழுத்து போயிடுது. இதுவே பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த முனையில் பழுக்க ஆரம்பிக்குதா, இதுதான் மீடியம் சைஸு. இதுதான் இந்த மாதிரி இருக்கும்போதே எடுத்துடணும். இந்த மாதிரி வெள்ளையாக வரும்போது எடுத்துட்டா தான் அது வந்து நல்லா இருக்குது. கொஞ்சம் போட்டுன்னு விட்டோம்னா இந்த மாதிரி பழுத்துடுது. பாருங்கள், இந்த க்ரீனாக இருக்கும்போது, இந்த முனையில் இந்த மாதிரி க்ரீனாக இருக்கும்போதே எடுத்துட்டா தான் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, பழுக்காமல் இருக்குது. இல்லைன்னா பழுத்துடுது, செடியிலே விட்டால் இன்னும் சட்டுன்னு பழுத்துடுது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த மாதிரி சாம்பல் நேரத்தில் வரும்போது கிள்ளிடுங்க. எனக்கு தெரிஞ்சது சொன்னேன், உங்களுக்கு எந்த டிப்ஸ் தெரியுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.